ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே புது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த புது வருஷத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வருடம் முழுவதும் நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் இந்த புது வருஷத்தில் ஒரு புதுசாக ஒரு மணி சேவிங் சேலஞ்சை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். ஜனவரி மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சு என்ன, எவ்வளோ சேமிக்க போகிறோம், எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த புது வருஷத்தில் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் தான் நான் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக்கோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில்வர் உண்டியல் வாங்கி வச்சு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். அதனால தான் இதை வாங்கி நான் சேவ் பண்ணுறேன். இந்த மாதிரி லாக் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணுறதுக்கு மனசு வர்றதில்லை. அதனால் பணம் சேவ் ஆகிட்டுருக்கு. பார்க்குற வியூவர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்டியல் வாங்கி வச்சு சேமிக்கலாம், இல்லைனா மண் உண்டியல் வாங்கி வச்சு சேமிக்கலாம், இல்லைனா வீட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தாவே நம்மளால் சேமிக்க முடியும். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி மனசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயத்தை செய்திட முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னுமே சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் இது வரைக்கும் எங்களால் சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த புது வருஷத்தில் ஒரு டிசிஷன் எடுங்க. கண்டிப்பாக என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அடுத்தடுத்த வேலைகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்சை, அதாவது இந்த மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி சேவிங் சேலஞ்ச் இந்த மாதத்துக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மணி சேவிங் சேலஞ்சு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே கோல் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த மாதத்துக்கான கோல் பார்த்திங்கன்னா 3000லேருந்து 3500 நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதே இந்த அமௌண்ட்டை நம்ம எதற்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து அதுக்காக சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து சேமிப்பீங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வீட்டு தேவைகளுக்காக இருக்கலாம், எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த பணத்தை சேமிக்கிறோம் அப்படிங்கிற டிசிஷனை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளால் அந்த பணத்தை கரெக்டாக சேமிச்சிட முடியும். அதனால் கண்டிப்பாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மணி சேவிங் சேலஞ்சை நான் எப்படி பண்ண போகிறேன்னா டெய்லி சேவ் பண்ண போகிறேன், வீக்லி சேவிங்கும் பண்ண போகிறேன், மந்த்லி சேவிங்கும் பண்ண போகிறேன். இந்த 3 டைப் ஆஃப் சேவிங் தான் இந்த மாதத்தில் நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த 2024 புது வருஷம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் நான் ஒரு 24 டேஸ், அதாவது 2024 இருக்குது இல்லைங்களா? அதனால் ஒரு 24 நாள் மட்டும் இந்த மாதத்தில் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேலண்டர் எடுத்திருக்கிறேன். இந்த கேலண்டரை வச்சு நான் எப்படி பயன்படுத்த போகிறேன், எப்படி சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறத கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 24 டேஸ் தான் நம்ம சேமிக்க போகிறோம் இல்லைங்களா? இந்த 24 டேஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த கேலண்டரை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக கேலண்டர் எல்லாருமே இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். இது நம்ம ரெகுலராக பார்த்துட்ருப்போம். அப்போ இதை இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கேலண்டரை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த 24 டேஸ் இப்போ எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டெய்லி சேவிங் அப்படிங்கிறதுல நான் ஃபஸ்ட்டு 10 ருபீஸ் எடுத்திருக்கேன். 10 ரூபாய் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு 10 ரூபாய் எடுத்திருக்கேன். இதை 24 நாளைக்கு சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சி 240 ரூபாய் நம்ம சேமிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 20 ரூபாய் சேமிக்க போகிறோம். 20 ரூபாய் பார்த்திங்கன்னா 24 நாளைக்கு சேமித்தோம் அப்படின்னா 480 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அதே ஒரு 50 ரூபாய் சேமிக்கிறோம் அப்படின்னா 24 நாளைக்கு 1200 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கிது. இதை 3ஐயும் சேர்த்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இதை நான் சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வீக்லி பார்த்திங்கன்னா வாரம் ஒரு 100 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த மாதத்துலேயே 4 வாரத்துக்கு 100 ரூபாய், 400 ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இன்கம் நம்மளுடைய வருமானம் இருக்குது இல்லைங்களா? அந்த வருமானத்துலேருந்து ஒரு 500 ரூபாய் இந்த வருஷத்தில் தான் நான் சேமிக்கணும் அப்படின்னு நான் முதல்ல இந்த மாதத்தில் எடுத்து வைக்கலான்னு இருக்கிறேன்.
அதனால் இதில் வந்து இனிமேல் வரும் மாதம் என்னுடைய இன்கம்லேருந்து மணி சேவிங் சேலஞ்சுக்காக ஒரு ரூ. 500 எடுத்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதத்துக்கு ஒரு ரூ. 500 சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து மாதம் செய்யக்கூடிய செலவுகள், இப்போ மளிகை ஜாமான் வாங்குவோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும். அதேமாரி பெட்ரோல் யூசேஜு, அப்புறம் வந்து பால், ஈபி பில்லு, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் மாதம் செய்கிறோமோ அதுலேருந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஓரளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 700 நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிச்சப்படுத்தலான்னு இந்த மாதம் நினச்சிருக்கேன். இப்போ டோட்டலாக இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு வரும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாத காலண்டரை வந்து சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து இந்த 24 நாட்களை வந்து நம்ம வந்து இதில் என்னென்னைக்கெல்லாம் நம்ம வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணுறோமோ அன்னைக்கு மட்டும் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஜனவரி 1ஆம் தேதிக்கான பணத்தை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட நான் வந்து போட போகிறேன். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரூ. 10 சேமிப்பு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரூ. 10 ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ரூ. 20 பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூ. 20 வந்து இப்போ கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி நோட்டுகள் கிடச்சிதுன்னா அதையுமே நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ரூ. 20 இப்போ வந்து நம்ம வந்து இதில் போட்டு சேவ் பண்ணிடலாம். அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரூ. 50 சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரூ. 50 நோட்டு. இந்த ரூ. 50 இதில் வந்து நான் வந்து போட போகிறேன். இதை வந்து நான் போட்டுட்டேன். இப்போ நான் போட்ட உடனே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜனவரி 1ஆம் தேதி போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம இந்த நாளில் பணம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 24 டேஸ் அப்படிங்கும்போது இப்போ 2ஆம் தேதி போட்டுட்டேன் அப்படின்னா 2ஆம் தேதி மென்ஷன் பண்ணிப்பேன். இல்லை அப்படின்னா நம்ம வந்து 3ஆம் தேதினா 3ஆம் தேதி சர்க்கிள் பண்ணிக்கிறது. இதுக்காக வந்து நம்மளுக்கு ரொம்பவும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம என்னைக்கு போட்டிருக்கோம் என்னைக்கு போடலை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேலண்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் சேமித்ததில் பார்த்திங்கன்னா ரூ. 3520 நான் சேமிச்சிருக்கிறேன். நம்மளுடைய டார்கெட் வந்து ரூ. 3500. கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்குற வியூவர்ஸுமே என்னோட சேர்ந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது ஒரு மோட்டிவேட்டிங் ஆகி அவங்களும் அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த மாதம் நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இதில் சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடவுளை வந்து நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் கையில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டை உண்டியல்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைக்கு ஏதாவது ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னா திரும்ப வரும்போது நம்ம கையில் ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சேமிங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நம்ம வேலைக்கு போவோம். அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம கையில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை அதில் சேமிக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸை வந்து தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.